போட்டியாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்டினியூட்டியான டாபிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியலுடைய 3வது வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய லாஸ்ட் வீடியோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் 2 வீடியோவில் கடைசியாக ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள் அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். பட் மெர்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் இல்லாமலேயே முடிஞ்சிருக்கு. நான் அதை கவனிக்கலை, லேட்டாக தான் பார்த்தேன். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள் என்னன்னு பார்த்துருவோம். அந்த லாஸ்ட் வீடியோவுடைய அந்த மிச்சத்தை பார்த்துருவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். பார்த்துட்டு அப்படியே கண்டினியூட்டியாக இன்றைக்கி அணுக்கரு இயற்பியல் 3 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த அணுக்கரு இயற்பியல் 3ல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய போட்டித் தேர்வுகளில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த அணுக்கரு இயற்பியல் 3 and 4 தான் இருக்கும். இன்க்ளூட் ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். சரிங்களா? ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள். முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா? சார்டுக்கு பேசியிருக்கேன், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நான் பேசியிருக்கேன். தயவுசெய்து ரொம்ப கவனமாக பாருங்கள். ரைட், ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஐசோடோப்புகள் என்னது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக போட்டித் தேர்வுகளில் ஏதாவது ஒரு வகையில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு தொடர்பான வினாக்கள். ஆனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பாருங்கள். சார், ஐசோடோப்புகள் என்னது? உங்களுக்கு அணு என்ன என்னது, நிறை என்ன என்னது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் நடத்தியிருக்கேன், நம்முடைய 2வது வீடியோ நடத்தியிருக்கேன். ஸோ அதை மைண்டில் வச்சு பாருங்கள், புரியும். முதல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் பாருங்கள். 1H1 அப்படின்றது ஹைட்ரஜன், 1H2 அப்படின்றது டியூட்ரியம், 1H3 அப்படின்றது டிரிட்டியம். ஓகே, இப்போ 1H1 எடுத்துக்கங்க. இதில் அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிறதா அணு எண். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் 1. ஆனால் அடியில் இருக்கிற நம்பர் 1 தான். மேலே இருக்கிறதும் அது 1 தான். மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர், மேலே எம், அதாவது தமிழில் நிறையன் அப்படின்வாங்க. ஸோ அணு எண் 1, நிறையன் 1. ஸோ 2வது கவனிங்க. டியூட்ரியத்தில் அணு எண் பார்த்தீங்கன்னா 1, நிறையன் 2 மாறிடுச்சு, நிறையன் மாறிடுச்சு. ஸோ மாஸ் நம்பர் சேஞ்சுடு. தென் 1H3 டிரிட்டியம், அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 3. ஸோ இந்த 3 நீங்கள் பார்க்குறப்ப அட்டாமிக் நம்பர் மாறி இருக்கான்னு பாருங்கள். மாறலை, 3லேயுமே 1 தான். பட் மாஸ் நம்பர் 1, 2, 3 மாறி இருக்கு. அப்போ அணு எண் மாற்றம் இல்லை, நிறையன் மாறுது. ஸோ இது புரியுதுங்களா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே புரியுது. அணு எண் மாறலை, அட்டாமிக் நம்பர் நோ சேஞ்சுடு, பட் மாஸ் நம்பர் இஸ் சேஞ்சுடு. ஓகே, மாறி இருக்கு. அப்போ இதில் இருந்து ஐசோடோப்புகள் என்னன்ற டெஃபினேஷன் சொல்ல போகிறேன். கவனிங்க. ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறையெண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள். என்ன சார் ஒரே தனிமம்? இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள் எனப்படும். புரியுதுங்களா? Atoms of the same element with the same atomic number and different mass number are called isotopes. That's all. சிம்பிளா புரியுதுங்களா? அணு எண் மாறலை, நிறையன் மாறுது, ஒரே தனிமம். இந்த 3 தான் கீ பாயிண்ட். இதுக்கு பேர் ஐசோடோப்புகள். ஓகே, ஐசோடோப், ஐசோடோப் அந்த வார்த்தையை திரும்ப நல்லா கவனிங்க. இதை ஷார்ட்கட்டாக நினைவிக்க முடியும். எப்படி சார்? ஐசோடோப்பு. ஸோ இந்த டோப்புலேயே பாருங்கள் டாப்புன்ற வார்த்தை இருக்கும். ஸோ டாப் மாறிட்டே இருக்கா, 1, 2, 3 மாறிட்டே இருக்கா. டாப்பு மாறிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஐசோடோப். டாப்புன்றது மாஸ் நம்பர். ஸோ சின்ன ஒரு நம்ம ஈஸியாக நினைப்படுத்துறதுக்காக ஒரு குழுவுக்குறி நினைந்துறீங்களா? ஷார்ட்கட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசோபார்கள். ஐசோபார்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துருங்க. உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18AR40, 20CA40. ஏஆர்ன்றது ஆர்கான், சிஏன்றது கால்சியம். ஆர்கானுக்கு அணு எண் என்னது? 18. ஆர்கானுக்கு அட்டாமிக் நம்பர் 18, மாஸ் நம்பர் 40. கால்சியத்துக்கு அணு எண் 20, நிறையன் 40. அதாவது அட்டாமிக் நம்பர் 20, மாஸ் நம்பர் 40. இப்போ இது நல்லா கவனிங்க. இதில் அட்டாமிக் நம்பர் மாறி இருக்கா? இங்கே 18, இங்கே 20. எஸ், சேஞ்சுடு.
பட் மாஸ் நம்பர் நோ சேஞ்ச் பிகாஸ் 40. ரெண்டுலேயும் என்ன எவ்வளோ இருக்குது? 40 தான் இருக்குது. இப்போ மாறலை. இதுதாங்க டெஃபினிஷன். வெவ்வேறு அணு எண்ணையும் ஒரே நிறை எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். ஸோ இது ஆர்கான், அது கால்சியம். வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும். அவ்வளோதாங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வித் சேம் மாஸ் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் கால்ட் ஐசோபார்ஸ். புரியுதுங்களா? சிம்பிள். இப்போ ஐசோடோப்பையும் ஐசோபாரையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஐசோடோன் அப்படின்றது என்னென்னு பாருங்கள். ஐசோடோன்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ 7N15 6C14. ஓகே சார். ஓகே சார். இதில் ரெண்டுமே மாறி இருக்கே சார். அட்டாமிக் நம்பர் இஸ் சேஞ்ச்டு. ஸோ ஹியர் 7 தேர் 6. மேலே பார்க்குறோம், அங்கே 15 அங்கே 14. ஸோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது சார்? ரெண்டுமே மாறி இருக்கே. ஓ, ரெண்டு மாறி இருக்குது. பட் அந்த ரெண்டு நம்பரையும் கழித்து பாருங்களேன். இந்த 15ஐயும் 7ஐயும் கழிங்க, இந்த ரெண்டு நம்பரையும் கழிங்க. 15 7 போனால் எவ்வளோங்க? 8. இங்கே 14 இங்கே 6 கழிச்சு என்னங்க வரும்? இங்கே ஒரு 8 வரும். அப்போ ஏதோ ரெண்டு நம்பர் சேமாக வருதே. இப்படி கழிச்சதுக்கு பேர் என்னங்க? நிறை எண்ணில் இருந்து அணு எண்ணை கழிச்சா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் கழிச்சோம்னா கிடைக்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ நைட்ரஜனில் எத்தனை நியூட்ரான்கள் இருக்குது? 8 நியூட்ரான்கள் இருக்குது. கார்பனில் எத்தனை நியூட்ரான்கள் இருக்குது? 8 நியூட்ரான்கள் இருக்குது. இப்படி வேறு வேறு தனிமமாக இருந்து நியூட்ரான்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க ஐசோடோன்கள். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரே நியூட்ரான்களை பெற்றிருந்தால் அதற்கு பேர் ஐசோடோன்கள். இஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் த சேம் நியூட்ரான்ஸ் they are called isotones. புரியுதுங்களா? இப்போ ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இனிமேல் இந்த மூணுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வராது. மூணுமே ஒன்றா பிறந்த குழந்தைங்க மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. பட் கூர்ந்து பார்த்தா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதான் பழைய பேலன்ஸ் முடிச்சாச்சு. வாங்க இன்றைக்கான டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி. ரைட். இந்த கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? இது எல்லாமே உங்களுக்கு புல்லட்டின் மாதிரி ஒன் வேர்டாக கொடுத்துட்டேன். நீங்கள் அப்படியே படிச்சுங்க, ஈஸியாக இருக்கும். கண்டறிந்தவர் ஹென்றி பெக்கோரல். இவர் ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட். 1896 கண்டுபிடிச்சார் ஹென்றி பெக்கோரல். இவர் எப்படி கண்டுபிடிச்சா தெரியுங்களா? டெய்லி தன்னுடைய லேப் விட்டு போகிறப்ப அவருடைய அந்த டேபிளுடைய பாகத்தை மூடிட்டு போவார், ராவை மூடிட்டு போவார். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து உள்ள ஒரு தனிமத்தை வச்சு மூடிட்டு போயிட்டார். அடுத்த நாள் வர்றப்ப அந்த பக்கத்தில் வச்சுருந்த அந்த ஒளிப்பட தகடு அது பாதிக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா சின்ன சின்ன ஓட்டை ஹோல்ஸாக இருந்திருக்கு. ஏதோ சேஞ்சஸ் இருந்திருக்கு. என்னப்பா நம்ம இப்படி வச்சுட்டு போகலையே, என்ன ஒரு சேஞ்சஸாக இருக்கேன்ட்டு அடுத்த நாள் திரும்ப வச்சுட்டு போகிறாப்புல, இன்னொரு புது பிளேட்டில் வச்சுட்டு போகிறாப்புல. அன்றைக்கும் அது ரைட்டாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர் ஒரு முடிவுக்கு வராது, நம்ம உள்ளே வச்சுட்டு போனோமே இந்த தனிமம், இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு மந்திரமான பொருள் அதில் விழுகுமோ, அதனால தான் இப்படி இதாகுதோன்னு ஒரு சந்தேகம் படுறாரு. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது தான் ஒரு கதிரியக்க பொருள். அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த தனிமம் யுரேனியம். அவர் பயன்படுத்திய தனிமம் யுரேனியம். த எலமெண்ட் ஹி யூஸ்டு வாஸ் யுரேனியம். இந்த யுரேனியத்தை கண்டுபிடிச்சது யார்? இவர் பயன்படுத்தினது தான் இப்போ யுரேனியம். பட் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. யுரேனியத்தை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டாங்கன்னா, பிட்ச் பிளண்ட் அப்படின்ற ஒரு கதிரியக்க கனிமத்தாது இருக்குது. அந்த கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் பேர் மார்டின் கிளாப்ராத். இவர் ஜெர்மன் சயின்டிஸ்ட். யுரேனியம் டிஸ்கவர்ட் பை மார்டின் கிளாப்ராத் இன் மினரல் கால் பிட்ச் பிளண்ட். ஸோ ரெண்டு டிஃபரெண்ட் தெரியுங்களா? அவர் யுரேனியத்தை பயன்படுத்தி கதிரியக்கத்தை கண்டிருந்தவர் யாருங்க? ஹென்றி பெக்கோரல். இவர் யுரேனியத்தையே கண்டுபிடிச்சவர். ரெண்டுமே நம்முடைய 10th புக்கில் இருக்குது. ஓகே, அடுத்து கதிரியக்கத்தை நம்மால் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாப்புல யார்? ஹென்றி பெக்கோரல். அதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் அந்த கதிரியக்கத்தில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அண்ட் பியூரி கியூரி. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த உதிரி பொருட்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய
லேபில் மலை மாதிரி குமிஞ்சிருந்து ஸோ அதிலிருந்து வெளிப்பட்ட கதிரியக்கத்தாலேயே அவங்க இறந்து போனதாக வரலாற்று செய்திகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக கதிரியக்கத்தை கண்டவர்கள் மேரி கியூரி, பீரி கியூரி 1898. நெக்ஸ்ட் டு தட் வேர் தோஸ் ஹூ டிஸ்கவர்ட் ரேடியேஷன் மேரி கியூரி அண்ட் பீரி கியூரி. அவங்க பயன்படுத்திய கனிமத்தாது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்மால் பயன்படுத்தின அதே கனிமத்தாது தான். யார் யுரேனியத்தை கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, அவர் பயன்படுத்தின அதே கனிமத்தாது பிட்ச் பிளண்ட். த மினரல் ஓர் த யூஸ்டு பிட்ச் பிளண்ட். அந்த தாதுலேருந்து அவர் யுரேனியத்தை கண்டுபிடிச்சார். இந்த ரெண்டு பேர் எதை கண்டுபிடிச்சாங்கன்னா ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பட் கனிமத்தாது அந்த மினரல் சேம் தான், பிட்ச் பிளண்ட். ஓகே, இந்த கிளாப்ரத்தும் சரி இவரும் சரி ரெண்டு பேருமே பயன்படுத்தினது ஒரே கனிமத்தாது தான், பிட்ச் பிளண்ட் தான். அவங்க யுரேனியத்தை கண்டுபிடிச்சாங்க, இவங்க கண்டுபிடிச்ச பொருள் ரேடியம். A new substance called radium was discovered from the pitch plant. ரைட். அப்படி இந்த ரேடியம் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 3 விதமான கதிர்கள் வெளிப்படும். ஆல்ஃபா, பீட்டா, காமா. இட் எமிட் லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ். ஓகே சார், ஒரு கதை பண்ணாலும் உங்களுக்கு புரியுது சார். இந்த கதிரியக்கம்ன்றீங்களே அப்படின்னு என்ன சார், அதுக்கு டெஃபினேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். வாங்க இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான டெஃபினேஷனை பார்ப்போம். சில தனிமங்களின் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன. சில தனிமம் இருக்கும், அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த அணுக்களுடைய உட்கருக்கள் நிலையற்றவையாக அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், சிதைவடைந்து அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறிடும். அதாவது நம்மளை பார்த்து எவனா ஒருத்தன் இவன் எதுக்கே ஆக மாட்டான்டா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அப்படியே பொறுக்காது, அன்ஸ்டேபிள் ஆயிரும். உடனே நம்ம நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு நம்முடைய நிலைப்புத்தன்மையாக மாறுவோம். அந்த மாதிரி தான் இது. சில தனிமங்களின் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன. இவை சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறும் நிகழ்வு கதிரியக்கம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை படித்து இந்த கதிரியக்கம் மாதிரி சீக்கிரமாக சைன் பண்ணணும். த நியூக்ளியை ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள், திஸ் டீகாம்போஸ் அண்ட் பிகம் மோர் ஸ்டேபிள் நியூக்ளி. புரியுதுங்களா? ஸோ நிலையற்றவையாக இருக்கக்கூடிய உட்கரு நிலையான உட்கருவாக மாறுது. அப்படி மாறக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் கதிரியக்கம். அப்படி மாறுறப்ப என்ன சார் ஆகும்னா இந்த 3 கதிர்கள் வெளிப்படும். ஓகே, அதிலிருந்து சில பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும். சரிங்க சார், இந்த கதிரியக்கம் எத்தனை வகைப்படும்? 2 டைப்ஸ். ஒன்று இயற்கை கதிரியக்கம், இன்னொன்று செயற்கை கதிரியக்கம். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் அண்ட் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இயற்கை கதிரியக்கம்ன்றது நம்முடைய மனிதனுடைய தூண்டுதல் எதுவுமே இருக்காது. நம்முடைய வித்தவுட் ஹியூமன் எஃபெக்ட், நம்முடைய எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு கதிர்வீச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் இயற்கை கதிரியக்கம். இந்த இயற்கை கதிரியக்கங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்தக்கூடிய தனிமங்களுடைய அட்டாமிக் நம்பர் 83 விட அதிகமாக இருக்கும். சார் அட்டாமிக் நம்பர்னா சார் அடியில் இருக்கிறது அணுயன். இப்போ புரியுதுங்களா? ஏன் அணுயன் நிறைய ஆரம்பத்தில் நடத்தினேன்ட்டு அங்கே புரிஞ்சதாங்க இங்கே புரியுங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நிறையன் 83 விட அதிகமான தனிமங்கள் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். இக்கூட்டு சரியா? தவறு. அணுயன் 83 விட அதிகமான தனிமங்கள் தான் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு உன்னிப்பான விஷயம் இருக்கும். கரெக்டாக கவனிச்சிங்கன்னா சயின்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்குவீங்க. ஓகே, சரிங்க சார். அணுயன் 83க்கு மேலே இருந்த எல்லாமே உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தானா, கதிரியக்க தனிமங்கள் தானா? ஆமாம். ஆனால் ஒரு சிலது மட்டும் 83க்கு கம்மியாக இருந்தாலும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக ஆக்ட் பண்ணும். அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல இதை பாருங்கள், ஒரு 2 எக்ஸாம்பிள் பாருங்கள். யுரேனியம் பாருங்கள், 92U238. 92 என்னங்க அட்டாமிக் நம்பர் அணுயன், 238 என்னங்க நிறையன் மாஸ் நம்பர். அப்போ 83 அதிகமாக வந்துருச்சு. ஸோ அது என்ன வெளிப்படுத்தும்? கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். இட் இஸ் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், யுரேனியம் அண்ட் ரேடியம். ரேடியம் பாருங்கள் 88 Re226. அப்போ இதுவும் 83 அதிகமாக இருக்குது. அப்போ இதுவும் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். ஓகே, the elements whose atomic number is more than 83. இந்த டைப்பிங் மிஸ்டேக். ஸோ ப்ளீஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக சரி பண்ணிக்கங்க. 83 இதை 83 மாற்றிங்க. ஓகே, the elements whose atomic number is more than 83 undergo spontaneous radioactivity. Example uranium and radium. ஓகே, ஆனால் எதுலேயுமே விதிவிலக்கு உண்டு. 2 தனிமங்கள் அணுயன் 83 விட குறைவாக இருந்தும் கதிரியக்கத்தன்மை கொண்டதாக உள்ளது. அது என்ன சார்? எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பு இருந்துச்சுன்னா 2 பேர் அடங்காத இருப்பான். அந்த மாதிரி தான் இது.
There are only 2 elements which have been identified as radioactive substances with atomic number less than 83. 82 போட்டிருக்கேன் மாற்றிங்க 83. ஓகே, அதுக்கு உதாரணம் கொடுத்துருங்க பாருங்கள். டெக்னிட்டியம் 43, டிசி 98. ஸோ 43ன்றது 83 கம்மி தான், 61ன்றதும் 83 கம்மி தான். ஸோ டெக்னிட்டியம், புரோமித்தியம் இந்த ரெண்டு மட்டும்தான் அணு எண் கம்மியாக இருந்தும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை கதிரியக்கத்தில் தான் ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் வெளிப்படுகின்றன. எமிட்டட் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். ரைட், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ 29 பேர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த கவுண்டிங் மட்டும் பார்த்துங்க. There have been 29 radioactive substances discovered on so far. இன்னொன்று, இயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா, இயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்துவது கடினம். This cannot be controlled. அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை கதிரியக்கம் வராங்க. செயற்கைனால தெரியும், நம்முடைய ஹியூமன் எஃபெக்டால் தூண்டப்பட்டு ஒரு கதிரியக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் செயற்கை கதிரியக்கம். ஸோ டெஃபினேஷன் பார்க்காமலே சொல்லிடலாம், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக தூண்டப்படும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம். சாதாரண தனிமம் இருக்கும், அது ஏதாச்சும் ஒரு தூண்டுதல் நிகழ்வு மூலமாக அதை கதிரியக்க பொருளாக மாற்றுறதுக்கு பேர் செயற்கை கதிரியக்கம். த phenomenon by which even light elements are made radioactive elements by induced any method, it is called artificial radioactivity. இந்த செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஹென்ரி பெக்கரல். செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரின் கியூரி. இது சார் புது கியூரியாக இருக்குது. ஏற்கனவே 2 கியூரி பார்த்தோமே, அவங்களுடைய பொண்ணு, அந்த 2 பேருடைய பொண்ணு. சார் இப்போ ஜோலியட் யார் சார்? அவங்களுடைய மருமகன். அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் மருமகனும் மகளும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களும் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலேயே 4 பேர் வாங்கினது அவங்களா தான் இருக்கும். ஸோ இவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1934. டிஸ்கவரர் 1934 ஐரின் கியூரி, எஃப் ஜோலியட். ஓகே, இவங்க எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? போரான் அலுமினியம் அப்படின்ற லேசான தனிமத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய உட்கருக்களை ஆல்ஃபா துகள்களை கொண்டு தாக்குனாங்க, பம்பார்டு பண்ணாங்க. பண்ணுறப்ப கதிரியக்கம் வெளிப்பட்டது. ஸோ லேசான தனிமங்களையும் கதிரியக்க தனிமங்களை மாற்றினது இவங்களுடைய வெற்றி. இதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. இன்டியூஸ்டு இன் சர்டைன் லைட்டர் எலமெண்ட்ஸ் லைக் போரான், அலுமினியம் எக்ஸட்ரா பை பம்பார்டிங் தம் வித் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். சரிங்க சார், அதில் ஆல்ஃபா பீட்டா காமா வந்துச்சு. இப்போ செயற்கை கதிரியக்கத்தில் என்ன சார் வெளிப்பட்டுச்சு? கதிரியக்கத்துடன் பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான், பாசிட்ரான் வெளிப்பட்டது. ஸோ நியூட்ரான் பாசிட்ரானை பற்றி பின்னாடி பார்ப்போம். அது சில துகள்கள் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். இட் எமிட்டட் நியூட்ரான் அண்ட் பாசிட்ரான். இந்த செயற்கை கதிரியக்கத்தை நம்ம உருவாக்கினதான், அதனால் கட்டுப்படுத்த முடியும். எப்பயுமே இயற்கையை மிஞ்சுபவன் எவனும் இல்லை. பட் செயற்கையை என்ன பண்ணிக்கலாம்? இன்றைக்கி நான் சாதிச்சிட்டேன்னா இன்னொரு நாள் வந்து என்னை காட்டில் இன்னொரு நாள் சாதிப்பாப்புல. ஸோ இதுதான் செயற்கை. செயற்கைக்கும் இயற்கைக்கும், இயற்கையை யாரும் தோற்கடிக்க முடியாது. ஸோ இதை கட்டுப்படுத்த முடியும். திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. ஓகே சார், இப்போ எனக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் இது பற்றி தெரிஞ்சிருச்சு. இந்த கதிரியக்கத்தின் அலகுகள் அப்படின்றத பற்றி நிறைய பயன்படுத்துகிறாங்க நம்முடைய சயின்டிஸ்ட். ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு 4 மட்டும் பார்ப்போம். 10th புக்கில் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கியூரி அப்படின்ற அளவை பயன்படுத்துகிறாங்க. கியூரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த 3 பேருக்குமே அது தொடர்பான ஒரு இது. அப்பா, அம்மா, மகள். அதனால் கியூரி வைக்க தாராளம் வைக்கலாம். ஏன்னா அதுலேயே ஆராய்ச்சி பண்ணி அதில் இறந்து போனவங்க அவங்க. ரைட், அவங்க பேரில் வைக்கப்பட்ட ஒரு யூனிட். ஒரு கதிரியக்கம் பொருளிலிருந்து 3.7 × 10⁻10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால், ஒரு பொருளிலிருந்து இவ்வளோ சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு கியூரி அப்படின்னாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance which undergoes 3.7 × 10⁻10 disintegration in 1 second. It is called the curie. அதாவது 1 கிராம் இப்போ ரேடியம் எடுத்துட்டிங்கன்னா 1 கிராம் ரேடியம் எவ்வளோ சிதைவை ஏற்படுத்துதோ அதற்கு சமம் அப்படின்னாங்க. This actually close to the activity of 1 gram of radium 226. சுருக்கமாக சொல்லப்போனால் 1 curie is equal to 3.7 × 10⁻10 disintegration அப்படின்னா சிதைவு per second.
ஒரு ஐடியா கிடச்சிக்கும். அப்போ கியூரி அப்படின்னாலே 3.7 × 10⁻10. சார் இது எப்படி சார் என்ன வச்சுக்கிறது? ஒரு ஐடியா சொல்கிறேன், கவனிங்க. இந்த 3.7 கூட்டுங்க, இதை கூட்டு என்ன வருங்க? 10. இது பாருங்கள் 10, அடுக்கு பாருங்கள் 10, அடுக்கு என்ன தான்? ஸோ அதுவும் 10 தான். ஸோ 3மே 10 10 10ன்னு இருக்குது. இப்போ 10 10 10னா கியூரி 3 10 வந்துருச்சா? இது மேரி கியூரி, இது பீரி கியூரி, இது அவங்க பொண்ணு கியூரி. ஸோ 3 பேர், அப்போ 10 10 அப்படி என்ன வச்சுக்கோங்க. ஸோ 3.7 × 10⁻10. ரைட், சும்மா ஒரு யாக வைக்கிறதுக்காக சொன்னேன். சின்ன பழத்தமாக தான் இருக்கும், அப்படி படித்தா தான் ஈஸியாக படிக்க முடியும். அடுத்து ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டுன்றது ஒருத்தர் பெயர், நினைவு இருக்குங்களா? தங்கத்தகடு, தங்கத்தகட்டில் ஆல்ஃபா துகளை கொண்டு பம்பாடு பண்ணார் பார்த்தீங்களா, அவர் தான். ரூதர்ஃபோர்டுன்னு டைப் பண்ணிட்டாங்க, சாரி அது ரூதர்ஃபோர்டு. ஸோ ஆர்டி அப்படின்ற சிம்பலை பயன்படுத்துவாங்க. அதை வச்சும் அந்த கதிரியக்க ஒரு அலகு பயன்படுத்துகிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளிப்படுத்தும் கதிரியக்க சிதைவின் அளவு 10⁻6ன்னா மேலே பார்த்தது 3.7 × 10⁻10 ரொம்ப அதிகம், இது கம்மி தான். 10⁻6 எனில் அது ஒரு ரூதர்ஃபோர்டு அப்படின்னாங்க. It is defines as the quantity of a radioactive substances which produces 10⁶ disintegration in 1 second. It is called the Rutherford. 1 RD equal to 10⁶ disintegration per second. ஸோ வேறு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா பெக்கோரல். பெக்கோரல் அப்படின்றது ஒன்று பயன்படுத்துகிறாங்க, ஹென்ரி பெக்கோரல். நான் அவர் தான் கதிரியக்கத்தை முதல் கண்டுபிடிச்சனால அவருடைய பெயரிலும் ஒரு அலகு இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு. அது எந்த ஒரு அளவெல்லாம் சொல்லலை, ஒரு செகண்டில் எவ்வளோ பொருள் வெளியேறதோ அதுதான்ப்பா ஒரு பெக்கோரல் அப்படின்னாங்க. அங்கே 10⁶, அங்கே 3.7 × 10⁻10 அதில் எதுவும் சொல்லாமல் ஒரு வினாடியில் எவ்வளோ பொருள் சிதைவடையுதோ அதுக்கு பேர் தான் இப்போ பெக்கோரல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தனால இதுதான் பன்னாட்டு அலகாக மாறுச்சு. இட் இஸ் டிஃபென்ஸ் ஆஸ் தி குவான்டிட்டி ஆஃப் 1 disintegration per second. இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதுதான் எஸ்ஐ அலகாக மாறுச்சு. எதுங்க? பெக்கோரல், BQ அப்படின்வாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று வந்துச்சு, ரான்சன். ரான்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலை இப்படி இருக்கிறப்ப 1 கிலோகிராம் காற்று, 1 கிலோகிராம் ஏரை எடுத்துக்கிட்டு அதில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவு. மின்னூட்டம்னா அயனைசேஷன், அந்த மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவு ஒரு ரான்சன் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப மைனூட்டான வேல்யூ, 10⁻⁻4 × 2.58னா பார்த்துங்க, அது ரொம்ப ரொம்ப மைனூட்டான வேல்யூ. அது சொன்னது யாருன்னா ரான்சன். இட் இஸ் டிஃபென்ஸ் ஆஸ் தி குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் which produces a charge of 2.58 × 10⁻⁻4 coulomb in 1 kilogram of air under conditions of pressure, temperature and humidity. ஓகே சார், இப்போ இந்த 4 நாங்கள் என்ன சார் பயன்படுத்த? இத்தனை சொன்னால் என்ன சார் பண்ணுறது? ரான்சன், பெக்கோரல், ரூதர்ஃபோர்ட், கியூரி, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ கேள்வி, கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன? 4 தான், இந்த 4 தான் ஆப்ஷனில் இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரான்சன் நேராக கை போயிடக்கூடாது, பெக்கோரல் தான் எஸ்ஐ அலகு, சரிங்களா? மற்ற 3மே பயன்படுத்துகிற அலகுகள், அதையும் பயன்படுத்தலாம், பட் எஸ்ஐ அலகுன்னு வர்றப்ப பெக்கோரல் தான், ரைட்டுங்களா? ஓகே, இப்போ எஸ்ஐ யூனிட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆல்ஃபா, பீட்டா, காமா சிதைவுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா சிதைவுனா என்ன சார்? சிதைவுன்றீங்களா? அப்படின்னா என்னது? பீட்டா சிதைவுனா என்னது? காமா சிதைவுனா என்னது? ஸோ டிகேஸ் அப்படின்வாங்க. வாட் இஸ் த டிகே? வாங்க பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா சிதைவு எடுத்தோடனே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டீங்களே சார், இது என்னுடைய யுக்தி. என்னென்னா, என்னை பொறுத்த மட்டுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அப்புறம் டெஃபினேஷனை பார்த்தா தான் புரியும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினேஷனை சொல்லிவிட்டு உதாரணம் சொல்கிறது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் எடுத்தோடனே என்ன எப்பயுமே அந்த ஈக்குவேஷன் தான் போடுவேன். ஸோ 92U 238 என்னங்க? ஸோ 83க்கு மேலே போயிடுச்சு. ஸோ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இது என்ன ஆச்சுன்னா, ரேடியோ ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம், கதிரியக்கத்தை வெளிப்படுத்தினதுக்கப்புறமா 90TH 234 மாறிடுச்சு. இப்போ என்னமோ மாற்றம் நடந்திருக்கு. 92 90 போயிடுச்சு, 238 234 போயிடுச்சு. யுரேனியம் என்னவா மாறிடுச்சு? தோரியமாக மாறிடுச்சு. பட் அந்த இழந்த ஆற்றல் எங்கே போச்சு? என்னுடைய கேள்வி இதுதான். 92 90 மார்ச்சில் அந்த 2 எங்கே போச்சு?
238 234 போச்சுல, அது எங்கே போச்சு சார்? பக்கத்தில் தான் சார் இருக்குது. எங்கே இருக்குது? பக்கத்தில் பாருங்கள், +2He4 இருக்குது. இந்த 90 2 கூட்டுங்க 92 வந்துடும். ஸோ 234 4 கூட்டுங்க 238 வந்துடும். ஸோ அப்போ பக்கத்தில் அது பிரிஞ்சு தான் இருந்திருக்கு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு ஒரு ஆற்றல் அழிவின் விதி பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரைட். ஓகே, இப்போ 92 90 மாறிடுச்சு சார். 92 என்ன சார்? நம்ம தான் பார்த்துருக்கோமே, அடியில் இருக்கிறது அட்டாமிக் நம்பர், அணு எண். அப்போ அணு எண் மாறிடுச்சு. எத்தனைங்க மாறி இருக்கு சார்? 2 நம்பர் குறைஞ்சி போச்சு சார். 92 90 ஆயிடுச்சு. மாஸ் நம்பர் மேலே இருக்கிற 238 என்னாச்சு? 4 நம்பர் குறைஞ்சி போச்சு சார். அப்போ அணு எண்ணில் 2 குறைஞ்சி போச்சு, மாஸ் நம்பரில் 4 குறைஞ்சி போச்சு. இப்படி ரெண்டுமே குறைஞ்சி ஒரு புது தனிமம் உண்டாச்சுன்னா இதுக்கு பேர் தாங்க ஆல்ஃபா சிதைவு. புரியுதுங்களா? ஸோ முதல் இருக்கிறது யுரேனியம், அடுத்து இருக்கிறது தோரியம். இந்த முன்னாடி நம்ம பயன்படுத்துனதுக்கு பேர் தாய் உட்கரு அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? மதர் நியூக்ளி அப்படின்வாங்க. புதுசாக உருவானது டாட்டர் நியூக்ளி, மகள். அது அம்மா, இது மகள். சரிங்களா? ஓகே சார். இப்போ வாங்க டெஃபினேஷன் பார்ப்போம். அணு எண்ணில் 2 92 90, நிறை எண்ணில் 4 238 234 மாறினது குறைந்து புதிய செய் உட்கரு உருவாவது ஆல்ஃபா சிதைவு எனப்படும். A daughter nucleus is formed whose mass number is less by 4 units. Atomic number is less by 2 units. This process is known as alpha decay. ஸோ இது வேறு விதமாக என்ன சார் எப்படி சொல்லலாம்? அந்த கடைசி கவனிங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது +2ல் இருக்குது. இது இன்னொரு வகை டெஃபினிஷன். சார் இதை சொல்லிக் கொடுத்தா சொல்லிக் கொடுக்க மாட்டார் நினைக்கக்கூடாது. சரிங்களா? அதாவதுங்க, அட்டாமிக் நம்பர்னாலும் இந்த இடத்துல பாருங்கள், புரோட்டானாலும் ஒன்று தான். புரோட்டான்கள் எத்தனை இழந்திருக்கு? 2 புரோட்டான்களை இழந்திருக்கு. நியூட்ரான்கள் எத்தனை நியூட்ரான்கள் இழந்திருக்கு? அப்போ 2 புரோட்டான். ஓகே சார், 2 நியூட்ரான்றீங்களே சார். ஸோ 238லேருந்து 92 கழிங்க. கழிச்சு என்னங்க வரும்? 146 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 146. ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 146 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், 234 90 கழிச்சிங்கன்னா 144 கிடைக்கும். அப்போ எத்தனை நியூட்ரான்கள் இழந்திருக்கு? 2 நியூட்ரான்கள் இழந்திருக்கு. இப்படி 2 நியூட்ரான்களையும் 2 புரோட்டான்களும் இழந்தால் அதுக்கு பேர் ஆல்ஃபா சிதைவுன்னு எங்கே இருக்கும்? +2 புக்கில் இருக்கும். பட் 10th புக்கில் எப்படி இருக்குன்னா, அணு எண்ணில் 2 நிறை எண்ணில் 4 குறைந்தால் ஆல்ஃபா சிதைவு. +2 புக்கில் 2 நியூட்ரான்களும் 2 புரோட்டான்களும் குறைந்தால் அதுக்கு பேர் என்னப்பா? ஆல்ஃபா சிதைவு. 2 ஒன்று தாங்க. ஸோ 10th +2க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா? இதே நீங்கள் 12th புக்கில் பார்த்தீங்கன்னா அணு எண் 82 விட அதிகமான தனிமங்கள் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் 10th புக்கில் பார்த்தீங்கன்னா 83 காட்டிலும் அதிகமான அணு எண் அதிகமான தனிமங்கள் கதிரியக்க தனிமங்கள் இருக்கும். ஸோ ஒரு நம்பர் தான் டிஃப்ரென்ஸ். அப்போ 2 எது சார் கரெக்டு? கண்டிப்பாக அந்த வீடியோ முடிஞ்சோன்னா பல பேர் இந்த டவுட் கேட்பீங்க. ஸோ +2ல் 82 இருக்குது, 10th 83 இருக்குது. பட் என்ன கேட்டால் 82 என்பது சரி. பட் 83க்கும் அவங்க என்ன கொடுக்கணும்? அந்த கீயும் சரின்னு மார்க் கொடுத்து தான் ஆகணும். ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்முடைய பாடப்புத்தகங்கள் அந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஃபைனல் என்ன சொல்ல வரீங்கன்னா, அட்டாமிக் நம்பர் 82 காட்டிலும் அதிகமாக இருந்தாலே ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் தான். +2 புத்தகம் நம்பர் அதான் கரெக்டும் கூட. பட் 10th புக்கில் 83 இருக்குது. அது ஆப்ஷனில் கொடுத்தா அது கண்டிப்பாக அவங்க என்ன தான் கொடுக்கணும்? மார்க் கொடுத்து ஆகணும். சரிங்களா? ஏன்னா அவங்க கொடுத்த புக்கு தான் இது. அதே மாதிரி பார்த்துங்க, 2 டெஃபினிஷன் இருக்குது. அணு எண் 2 நிறை எண் 4 குறைஞ்சா ஆல்ஃபா டிகே. வேறு விதமாக +2 புக்கு பிரகாரம் நியூட்ரான்ஸ் 2 புரோட்டான்ஸ் 2 குறைஞ்சாலும் என்ன தான்? அதுக்கும் பேரும் ஆல்ஃபா டிகே தான். நான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் டிகே, பீட்டா சிதைவு. அப்படின்னு என்ன சார்? பாருங்கள், 15P32 அது என்னவா மாறுது? 16Si32 மாறுது. இப்போ 2 அணு எண்ணையும் கவனிங்க. இங்கே 15, இங்கே 16. அப்போ இங்கே ஒன்று கூடிருச்சு. ஒன்று கூடிருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? ஒன்று இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அம்மா தனிமம் இழந்துருச்சு. அதாவது இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த தனிமம் ஒரு அணு எண்ணை இழந்துருச்சு. அந்த இழந்தது தான் இங்கே இருக்குது. இந்த 15 இங்கே -1 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 16ல் 1 கழிங்க, திரும்ப 15 கிடச்சிடும்.
ஒன்று இழந்ததுனால தான் அந்த இடத்துல ஒன்று கூடிருச்சு. ரைட்டாக 16 ஆயிடுச்சு. ஓகே, மேலே மாஸ் நம்பர் பாருங்களேன், நோ சேஞ்சு. இப்போ அட்டாமிக் நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, ஒன்று குறைஞ்சிருக்கு. மாஸ் நம்பரும் நோ சேஞ்சு. இதுக்கு பேர் தாங்க பீட்டா சிதைவு. அணு எண்ணில் ஒன்று அதிகரித்தும் நிறை எண்ணில் மாற்றமின்றி நடைபெறும் நிகழ்வு பீட்டா சிதைவு எனப்படும். சிம்பிள். A daughter nucleus is formed whose mass number is the same and the atomic number is more by 1 unit. It's known as beta decay. இதுக்கு ஒரு உதாரணம் வாங்க பார்க்கலாம். இந்த பீட்டா சிதைவில் தாங்க எலக்ட்ரான் வெளிப்படுறது ஓகே தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ பாசிட்ரான் வெளிப்படுறதும் இந்த பீட்டா டிகேல தான். சார் பாசிட்ரான் என்ன சார்? ஸோ எலக்ட்ரான்றதை நீங்கள் இ பவர் மைனஸ்னு எழுதுவீங்க. ஸோ எலக்ட்ரான்றதை இ பவர் மைனஸ்னு எழுதுவீங்க. அதேமாதிரி இ பவர் ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா பாசிட்ரான். ஸோ இட் எமிட்டட் எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரான். ஸோ இ பவர் மைனஸ் அண்ட் இ பவர் ப்ளஸ் இரண்டும் என்ன தான்? பீட்டாவுடைய துகள்கள் தான். அந்த பீட்டாக்குள்ளே 2 துகள்கள். ஓகே, ஸோ இ மைனஸ் அண்ட் இ பவர் ப்ளஸ் போத் ஆர் பீட்டா பார்ட்டிகல்ஸ். ஓகே, அதுக்கு ஒரு உதாரணம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சோடியத்தில் 11 Na 22 அது என்னவா மாறி இருக்குன்னா 10 Ne 22 நியாராக மாறிடுச்சு. அப்போ ஒரு அணியன் குறைஞ்சிருச்சு. ஓகே, மேலே நோ சேஞ்ச். பட் வெளிப்பட்டது பார்த்தீங்க என்ன வெளியில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ப்ளஸ் வந்திருக்கு. இ பவர் ப்ளஸ்னால் என்னப்பா? பாசிட்ரான் வெளிப்பட்டிருக்கு. அந்த பாசிட்ரானோட புதுசாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். எதுங்க அந்த இது விஏ பார்த்தீங்கன்னா இட்டாலிக் டைப்பில் லைட்டாக சாட்சி எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் என்ன? இது எப்படி ரீட் பண்ணணும்னா நியூன்னு ரீட் பண்ணணும். இன்னும் பல அறிவியல் மாணவர்களும் சரி புது மாணவனும் சரி இதை மியூன்னு வாசிக்கிறீங்க. மியூ வேறு, இது என்னென்னா நியூன்னு வாசிக்கணும். அதை நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், எப்படி உச்சரிக்கணும்னு கொடுத்துருக்கேன். லைட்டாக வி அப்படி சாய்ச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன சார்? இதுக்கு என்ன பெயர்? வாங்க பார்க்கலாம். அதாவது பீட்டா சிதைவில் மற்றொரு துகள் இருக்க வேண்டும் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு துகள் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு துகள் இருக்குன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலி. எந்த ஆண்டு? 1931ஆம் ஆண்டு. அது என்ன துகள்? பவுலி said there must be another particles in the beta decay. இந்த துகளுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சயின்டிஸ்ட் பேர் வைக்கிறாரு. என்ன தெரியுங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு, நியூட்ரினோ. நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் எங்கு அமையப்படுகிறது? இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும், ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. எங்கே இருக்குது? தேனி மாவட்டம் பொட்டிக்குளத்தில் ஆரம்பித்தாங்க நியூட்ரினோ ஆய்வுக்கூடம். இப்போ அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி எது உண்மையும் தெரியல. ஸோ நமக்கு தேவை அந்த இடத்துல ஒரு ஒன் வேர்டு. ஸோ நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் அமையவிருந்த இடம் தேனி மாவட்டம் பொட்டிக்குளம். ஓகே, இதுக்கு நியூட்ரினோன்னு பேர் வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ரிகோ ஃபெர்மி அப்படின்ற சயின்டிஸ்ட். ஸோ நேம்டு நியூட்ரினோ பை என்ரிகோ ஃபெர்மி. இதை எப்படி வாசிக்கணும்? நியூட்ரினோ சொல்லலாம், ஷார்ட்டாக சுருக்கி நியூ. சரிங்களா? ஓகே, இது என்ன குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா கிரீக் சிம்பிள். இது ஒரு கிரேக்க குறியீடு. வீண் வாசிக்கக்கூடாது, நியூ. ரைட், இந்த பேர் வச்சது இவர். ஓகே, இந்த நியூட்ரினோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருக்குன்னு சொன்னது ஒருத்தர் பவுலி, பேர் வச்சது ஒருத்தர் என்ரிகோ ஃபெர்மி. பட் கண்டுபிடிச்சது 1956 தான் கண்டுபிடிச்சாங்க, ஃப்ரெட்ரிக் ரெய்ன்ஸ் மற்றும் கிளைடு கோவன். ஸோ நியூட்ரினோ டிஸ்கவர்ட் பை ஃப்ரெட் ரெய்ன்ஸ், ஜார்ஜ் கோவன். ஓகே, அந்த ஃபுல் பேர் ஜார்ஜ் கிளைடு கோவன் வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ நியூட்ரினோ பற்றி நிறையா நம்முடைய எதிர்கால ஆராய்ச்சிகள் இருக்கும். அந்த நியூட்ரினோடைய பண்புகளை பாருங்கள். இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. இதனுடைய மின்னூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுழின்னு நினைப்பா 0, சுழியம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் 0. எதிர் நியூட்ரினோ என்ற எதிர்த்துகளை பெற்றுள்ளது. இந்த நியூட்ரினோ அது மட்டும் இல்லைங்க, அதற்கு எதிர்ப்பான துகளையும் பெற்றிருக்கு. இட் ஹேஸ் தி ஆப்போசிட் சைன்ஸ் ஆஃப் ஆன்டி நியூட்ரினோஸ். தேர்ட் பாயிண்ட் தான் மிக மிக முக்கியம், மிகச்சிறிய நிறையை கொண்டது. இட் ஹேஸ் எ வெரி ஸ்மால் மாஸ். ஃபோர்த் பாயிண்ட், மிக குறைந்த அளவே இடைவினை புரிவதால் கண்டுபிடிப்பது கடினம். டெய்லி பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து எண்ணற்ற நியூட்ரினோஸ், பல மில்லியன் டன் கணக்கான நியூட்ரினோஸ் வெளிப்பட்டு நம்முடைய உடம்புல இங்கிட்டு புகுந்து அங்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. பட் அதனுடைய மாஸ் ரொம்ப கம்மினால் அது இடையில் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. திஸ் இஸ் டிஃபிகல்ட்டி டு டிடெக்ட் அஸ் த இன்டராக்ஷன் இஸ் மினிமல். ஓகே, இப்போ ஆல்ஃபா டிகே பற்றி இவ்வளோ போதும். அடுத்து காமா டிகே. காமா டிகேனா காமா சிதைவு. காமா சிதைவு பாருங்களேன்,
இந்த இடத்துல போரான் இருக்குது, அங்கே கார்பன் இருக்குது. ஸோ 5 6 மாறிடுச்சு, 12 மாறலை. பட் என்ன துகள் வெளிப்பட்டுருக்கு? நியூ போட்டு மேலே வந்து ஒரு பார் போட்டால் என்ன பார்த்து அர்த்தம்? ஆன்டி நியூட்ரினோ. அதாவது அந்த மாதிரி நியூ மாதிரி சிம்பிள் போட்டு மேலே வந்து ஒரு பார் போட்டாங்கன்னா ஆன்டி நியூட்ரினோ, ஒரு ஆன்டி நியூட்ரினோ துகள் வெளிப்பட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த மேலே இருக்கக்கூடிய கார்பனை அப்படிக்கிற எடுத்து எழுதியிருப்பாங்க. எடுத்து எழுதி அதோடு இல்லாமல் மேலே ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. இப்படி ஸ்டார் போட்டால் என்னாங்கன்னா அதாவது அது கதிரியக்கத்தன்மையோடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ காமா சிதைவு, காமா கதிர்களை வெளிவிடுகிறதுன்ற அர்த்தம். 6C12 ப்ளஸ் காமா, காமான்றது காமா கதிர் வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டார் போட்டால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கிளர்வுற்ற நிலைன்னு அர்த்தம். ஸ்டார் போட்டால் என்ன அர்த்தம்? கிளர்வுற்ற நிலை. ஓகேங்களா? அப்போ முதல்ல இந்த வெளிப்பட்டது பார்த்தீங்களா, அது ஒரு நிலை. அதிலிருந்து அதுக்கு அப்புறமா அதே கார்பன் எலமெண்ட்லேருந்து கிளர்வுற்ற நிலையாக மாறி காமா கதிரை வெளிவிடுகிறது. இது எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு கதிரியக்க பொருள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறப்ப மொதல் ஒரு ஸ்டேட் போயிடும், அடுத்த ஒரு ஸ்டேட் போகிறப்ப ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ அது ஈக்குவல் டு காமா ரேஸ். அந்த காமா கதிர்கள் வெளிப்படும். ஸோ ரொம்ப டெப்த்தாக வேண்டாம், ஃபிசிக்ஸில் ரொம்ப டெப்த்தாக போனால் புரிஞ்சுங்க. காமா சிதைவுன்னு என்னங்க, காமா சிதைவுன்றது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ரைட்டா? வாங்க அந்த டெஃபினிஷனை பார்ப்போம். அணு எண் மற்றும் நிறை எண்ணில் மாற்றம் ஏதுமின்றி உட்கருவின் ஆற்றல் மட்டுமே மாற்றம் அடைந்தால் அது காமா சிதைவு எனப்படும். In a gamma decay, only the energy level of the nucleus changes. The atomic number and mass number of the resulting nucleus and not by its mass number. சார் அணு எண் நிறைய மாற்றம் இல்லையா? மேலே ஒரு மாற்றம் வந்துச்சே சார், இந்த 5 6 மாறி இருக்கே, 5 6 மாறி இருக்கே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த காமா டிக்கன்றது இங்கேருந்து தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள் 6 6 மாறல, 12 12 மாறல. மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா சிதைவு ஏற்பட்டுருக்கு. இது என்ன சிதைவுங்க? இது ஒரு பீட்டா சிதைவு. இது ஒன்று கூடிருச்சு, மேலே மாறலை. இது ஒரு பீட்டா டிகே. ஸோ பீட்டா டிகே நடக்கிறப்ப தான் சைமல்டேனியஸாக என்ன நடந்துருது? சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நிலை கிளறுற்ற நிலையாக மாறி காமா டிகேவும் நடக்குது. ஸோ மேலே நடந்தது பீட்டா டிகே, அதோடு சேர்ந்து நடக்கிறதான் காமா டிகே. சார் ஓகே சார், ஆல்ஃபா சிதைவு ஓகே, பீட்டா சிதைவு ஓகே, காமா சிதைவு ஓகே. இந்த ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள்ன்றாங்களே, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன் சார்னா புக்குலேயே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா உங்களுடைய 10th இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணாலே போதும். அந்த 10th இல்லாதவங்க வேணால் இதில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், மின்சுமை எப்படி இருக்கும், அயனியாக்கும் திறன் எப்படி இருக்கும், ஊடுருவும் திறன் எப்படி இருக்கும், மின் மற்றும் காந்தப்புலங்களால் எந்த மாதிரி மாற்றங்கள் அந்த 3 கதிர்கள் ஏற்படும், அழகாக டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ நான் ரீட் பண்ணேன்னா சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணதான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் ரீட் பண்ணி சொல்லிடுறேன். பட் நீங்கள் புக்கில் ஒரு முறை பார்த்துங்க. இப்போ ஆல்ஃபா கதிரில் பாருங்களேன், 2 புரோட்டான்கள் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு. இப்போ தான் பார்த்தோம் 2p 2n. அப்படி இருந்தாலே அது ஆல்ஃபா கதிர் தான். பீட்டா கதிர்ன்றப்ப அது எலக்ட்ரான்கள் வெளிப்படும் நிகழ்வு. பீட்டா கதிர்னால எலக்ட்ரான் வெளிப்படும் நிகழ்வு தான். ஸோ அதை தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா கதிர்னால் வெளிப்படுது என்னங்க வெளிப்பட்டுச்சு? ஹீலியம் வெளிப்படுது, இங்கே எலக்ட்ரான் வெளிப்படுது. பட் காமா கதிர்கள் என்பது ஃபோட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் ஆகும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. காமா கதிர்கள் என்பது ஃபோட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு கீழே இருக்குது, நான் சொல்கிறேன். ரைட். மின்சுமை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கதிர்களுக்கு +2e. என்னங்க? +2e. பீட்டா கதிருக்கு -e, ஏன்னா எலக்ட்ரான். பட் காமா கதிர்களுக்கு பார்த்தோம் மின்சுமை என்னங்க? 0ன்னு பார்த்தோமா? ஸோ மின்சுமை 0. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தாங்க, அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் டேபிளையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். அடுத்து அயனைசேஷன் பவர், அயனியாக்கும் திறன். அயனியாக்கும் திறன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட 100 மடங்கும் காமா துகளை விட 10,000 மடங்கும் அதிகம். அப்போ அயனியாக்கும் திறன் எதுக்கு அதிகம்னா ஆல்ஃபா கதிர்களுக்கு தாங்க அதிகம். அயனியாக்கும் திறன் எதுக்கு அதிகம்? ஆல்ஃபா கதிர்களுக்கு தான் அதிகம். ரைட். பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப பீட்டா கதிர்களுக்கு அயனியாக்கும் திறன் குறைவு, மிகவும் குறைவு. பட் காமா கதிர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி.
அப்போ அயனியாக்கும் திறன் அதிகம் பெற்ற கதிர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஆல்ஃபா கதிர்கள் தான். அதுக்கு அடுத்து பீட்டா, அதுக்கு அடுத்து காமா. ஸோ இது அடிக்கடி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து ஊடுருவும் திறன், பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்வாங்க. மிகவும் குறைந்த ஊடுருவு திறன், அதாவது அயனியாக்கும் திறன் தான் இப்போ ஆல்ஃபாத்துக்களுக்கு கூட, பட் ஊடுருவும் திறன் பார்த்தீங்கன்னா கம்மி. பட் பீட்டாக்கு ஆல்ஃபா காட்டிலும் கூட. காமாக்கு அதிகமான ஊடுருவும் திறன், தடிமனான உலோகங்களின் வழியாக கூட ஊடுருவி போயிடும். அப்போ இந்த அயனியாக்கும் திறனும் ஊடுருவு திறனும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அதில் ஆல்ஃபா கதிர் கூட, இங்கே ஆல்ஃபா கதிர் தான் கம்மி. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்து மின் மற்றும் காந்தப்புலங்களால் ஏற்படும் விளைவு, இதில் விளக்கமடையும். ஆல்ஃபா கதிர்கள் மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். பீட்டா கதிர்கள் பாருங்களேன், மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கம் அடையும். ஆனால் ஆல்ஃபா துகள்கள் விலகலடையும் திசைக்கு எதிரான திசையில் விலகலடையும். ஏன்னா அது என்ன சுமை? எதிர்மின் சுமை. அதனால் எதிரான திசையில் விளக்கமடையும். ஆல்ஃபா கதிர் ஃப்ளெமிங் இடைக்க விதி, இதுவும் இடைக்க விதி தான். அதே மாதிரி காமா கதிருக்கு வர்றப்ப மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கம் அடையாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, கேட்பாங்கப்பா. மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையாத கதிர்கள் ஆல்ஃபா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். ஆப்ஷன் டியில் இவை அனைத்தும் எதுங்க? மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையாத கதிர்கள் காமா கதிர்கள். அடுத்து வெலாசிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. ஒளியின் திசை வேகத்தில் லைட்டுடைய ஸ்பீடில் 10 1 மடங்கு முதல் 20 1 மடங்கு வரையிலான திசை வேகத்தில் செல்லும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 9 மடங்கு திசை வேகத்தில் செல்லும். காம கதிர்கள் பாருங்கள், ஒளியின் திசை வேகத்தில் செல்லும். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பேரிசனை பார்த்துங்க. 10 1 20 1 ஒளியோட அளவுக்கு இருக்காது, அதுக்காக கம்மி தான், இதுவும் கம்மி தான். பட் காமா ரொம்ப அதிகமாக திசை வேகத்தில் பயணம் செய்யக்கூடியது. ரைட்டுங்களாப்பா? இது அந்த டேபிளில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸி. ஸோ இதை வந்து நான் பிடிஎஃபாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களே அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஸோ இதில் ஃபைனல் என்ன வெளிப்படுது? 2He4 ஹீலியம் வெளிப்படுது. ஓகே, இங்கே இந்த இடத்துல ஹீலியம், இந்த இடத்துல எலக்ட்ரான். ஓகே, பட் காமாவில் பார்த்தீங்கன்னா தே ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான், கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். சார்ஜ் பார்த்தீங்கன்னா இதில் +2E, இதில் -E. ஸோ இது பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ், இட் இஸ் த நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ். பட் காமா ரேஸ் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதனுடைய சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0, சுழியம் பார்த்தோம். அடுத்து அயனைசேஷன் பவர் பாருங்கள், 100 times greater than beta rays and 10,000 times greater than gamma rays. But comparative low, இதோட ஆல்ஃபா ரேஸோட காமா ரேஸ் வெரி லெஸ் அயனைசேஷன் பவர் கம்பேர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேஸ். ஆல்ஃபா பீட்டா கம்பேர் பண்ணுறப்ப காமா ரேஸுக்கு ரொம்ப அயனைசேஷன் பவர் கம்மி. அப்படி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் பெனிட்ரேட்டிங் பவர். ஸோ பெனிட்ரேட்டிங் பவர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எதுக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க அதிகம்? லோ பெனிட்ரேட்டிங் பவர் எதுக்கு? ஆல்ஃபாக்கு. பீட்டாக்கு அதை காட்டிலும் பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம். பட் காமாவுக்கு மிக அதிகமான பெனிட்ரேட்டிங் பவர். தே ஹேவ் எ வெரி ஹை பெனிட்ரேட்டிங் பவர். ரைட்டுங்களா? ஓகே, தே கேன் பெனிட்ரேட் த்ரூ திக் மெட்டல் பிளாக்ஸ். ரொம்ப திக்னஸான மெட்டலில் கூட ஊடுருவி போயிடும். ரைட்டுங்களா? அடுத்து எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆல்ஃபா கதிரிலையும் டிஃப்ளெக்ட் ஆகும், பீட்டா கதிரும் டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் ஆல்ஃபா கதிர்கள் போகிறப்ப, ஆல்ஃபா ரேஸ் போகிறப்ப எந்த டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் பீட்டா ரேஸில் டிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டுமே வேறு வேறு மின்சுமையினால், எலக்ட்ரிக் சார்ஜினால். பட் இன் காமா ரேஸ் தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். என்னென்ன ஃபீல்டு? எஃபெக்டிவ், அதாவது நம்முடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்த ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி பாருங்கள். தி ஸ்பீட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1/10 to 1/12 times the speed of light. But beta rays, their speed can go up to 9/10 times the speed of light. Then gamma rays, they travel with the speed of light. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டி 10th கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம்ல நிறையா இருக்குது. அணுகுண்டு இணைவு இருக்குது, அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு. ஸோ இந்த ஆட்டமாம், ஹிரோஷிமா, நாகசாகி, அதை பற்றி நிறைய படிக்க போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஸ்பெஷலாக கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்ல ஒரு நோட்ஸ் பயன்படுத்திங்க, நல்லா படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.